Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 8 exercise 8.1 question number 5 பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். A sphere is made up of ice having radius 10 cm. Its radius decreases from 10 cm to 9.8 cm. ஓகே, ரெண்டு ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரேடியஸை நம்ம ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கிட்டோம். அதாவது நம்ம வந்து என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் என்ன இருக்குது, 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் இருந்து ரிடியூஸ் ஆகிருக்குது. அப்போது ஒரிஜினல் ரேடியஸ் என்னது, ஒரிஜினல் ரேடியஸ் நம்ம R0 எடுக்கலாம். அப்போது R ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ரேடியஸ் கிவன் ரேட் எழுதிக்கலாம். கிவன் R ஈக்குவல் தட் இஸ் சேஞ்ச் இன் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, R ஈக்குவல் சேஞ்ச் ஆகிட்டு இல்லையா. அப்போ 9.8 சென்டிமீட்டர். அப்போ இன்னொரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 10ங்கிறது என்னென்னா அது வந்து ஒரிஜினல் ரேடியஸ். அப்போது அதை நம்ம R0 எடுத்துக்கலாம். அதாவது ஒரிஜினல் ரேடியஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். that is find approximation for the following. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் இன் தி வால்யூம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமே. ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் இன் தி வால்யூம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் இன் தி வால்யூம். தமிழ் ஒர்க்கை ரீட் பண்ணிடலாம். ஓகே, பனிக்கட்டியிலான ஒரு கோளத்தின் ஆரம் 10 சென்டிமீட்டர். அதன் ஆரம் 10 சென்டிமீட்டரிலிருந்து 9.8 சென்டிமீட்டராக குறைகிறது. பின்வருவனற்றின் தோராய மதிப்பினை காண்க. கன அளவில் ஏற்படும் மாற்றம், அடுத்து வளைபரப்பில் ஏற்படும் மாற்றம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் கேட்டிருக்காங்க இல்லை, சேஞ்ச் இன் தி வால்யூம். அப்போ நமக்கு ஃபஸ்ட் என்ன வேணும், இது வந்து என்ன ஃபார்ம், என்ன ஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே இது என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, இது வந்து கோள வடிவம் இல்லையா. தட் இஸ் வாட் இஸ் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வால்யூமுக்கான ஃபார்முலா என்னது, அப்போ எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் என்ன வரும், 4/3 pi r3. ஓகே, அடுத்து இது வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் தானே, அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா என்ன வரும், L of x equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து வால்யூம் இல்லையா. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமை மாற்ற போகிறோம். ரைட், இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம். அதாவது v of r equal to v of r naught into plus v dash of r naught into r minus r naught. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இருக்குல்ல இந்த வேல்யூவை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போது என்ன சேஞ்ச் ஆகும், v of r minus v of r naught equal to v dash of r naught into r minus r naught. ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வால்யூமுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும், v of r தேவை, v of r naught and v dash of r naught இல்லையா. அப்போ எழுதிக்கலாம். இது தனியாக நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு வால்யூம். ஓகே, வால்யூம் ஃபார்முலா என்னது, அது வந்து v of r இல்லையா. v of r equal to 4/3 pi r3. அப்போது v of r naught அப்படின்னா என்ன அர்த்தம், ஆருக்கு பதிலாக r naught சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 4/3 pi r0 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், v dash of r0. இதை நம்ம ஒரு ஸ்டெப் வந்து டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு r0. அப்போ என்ன வரும், இந்த 3 நமக்கு முன்னாடி வரும்ல, 4/3 into 3 pi r0 ஸ்கொயர். கரெக்டாக இந்த 3 கேன்சல் ஆகும். அப்போ v dash of r0 equal to 4 pi r0 ஸ்கொயர். இது நம்ம எழுதிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இதுக்கு பேர் என்னென்னா v of r minus v of r0 ஒரு பேர் என்னென்னா அப்சல்யூட் வேல்யூ, சாரி ஆக்சுவல் வேல்யூ. இதுக்கு பேர் என்னன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, அப்ராக்சிமேட் வேல்யூ. நல்ல ப்ராப்ளத்தில் நல்லா கவனிச்சுக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் தி வால்யூம் அப்படி கேட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் வேல்யூ வராது.
அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நமக்கு வரும். ஓகேவா? அப்போ நம்ம இதை எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். v dash of என்னது சேஞ்ச் இன் தி வால்யூம் இல்லை எழுதிக்கலாம். சேஞ்ச் இன் தி வால்யூம் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேவா? ஈக்குவல் டு நத்திங் அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வரும்? v dash of r naught equal to r naught of r minus r naught. v dash of r naught என்ன வரும்? v dash of r naughtங்கிறது நமக்கு ஓகே 4 pi r naught square bracket r வேல்யூ என்னது? r minus r naught. நெக்ஸ்ட் ரெஸ்பெக்டிவ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4 pi r naught வேல்யூ என்னது நமக்கு? 10 இல்லையாமா? 10 ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வேல்யூ என்னது? 9.8 மைனஸ் 10. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 10 ஸ்கொயர்னா 100. அப்போ 400 பை ஆஃப் 9.8லேருந்து 10 போயாச்சுன்னா 0.2 இல்லையா? மைனஸ் 0.2. ஓகே, இது நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 400 இன்ட்டு 2னா 800 வரும். ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சாச்சுன்னா மைனஸ் 80 பை. இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். சாரி, இது வந்து வால்யூம் இல்லையா? அப்போ ஸ்கொயர் வராது, கியூப் வரும் இல்லையா? கியூப். இதோட மைனஸ் என்ன? இதோட மீனிங், அதாவது மைனஸ்ங்கிறது நமக்கு வந்துருக்குல்ல, அதோட மீனிங் என்னன்னா டிக்ரீசஸ். எஸ், டிக்ரீசஸ். அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். வால்யூம் டிக்ரீசஸ் பை டிக்ரீசஸ்னு ஒரு வேர்டு எழுதுனால மைனஸ் எழுதக்கூடாது. 80 பை சென்டிமீட்டர் கியூப். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அதை பார்த்துக்கலாம். சேஞ்ச் இன் தி சர்ஃபேஸ். செகண்ட் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் இன் தி சர்ஃபேஸ். ஓகே, இதுவும் அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். அப்போது சர்ஃபேஸ் அதோட ஃபார்முலா வேணும்னா சர்ஃபேஸ் ஏரியா sphere 4 pi r square. ஓகே, இதே லைன் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். லீனியர் அப்ராக்சிமேஷன் எழுதிக்கலாம். லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா என்னது? L of x equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியாவை எழுத போகிறோம். அப்போ எழுதலாம் ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியாவை எழுத போகிறோம். அப்போ என்ன வரும்? ஏ ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஆர் நாட் ப்ளஸ் ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் நாட். இப்போ நமக்கு தெரியணும் நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வேணும்? ஆரும் தேவை, ஏ ஆஃப் ஆர் தேவை, ஏ ஆஃப் ஆர் நாட் தேவை, ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் தேவை. அப்போ ஏ ஆஃப் ஏரியா ஃபார்முலா என்னது? 4 pi r ஸ்கொயர் இல்லையா? அதாவது ஏ ஆஃப் ஆர். இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும்? ஏ ஆஃப் ஆர் நாட். வேறு ஒன்றும் இல்லை, ஆருக்கு பதிலாக ஆர் நாட் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ 4 pi r நாட் ஸ்கொயர். அடுத்து என்ன வேணும்? ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட். அப்போ என்ன வரும்? 4 pi இன்ட்டு 2 r நாட். கரெக்டாக? அப்போ நமக்கு என்ன வரும்? ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் ஈக்குவல் டு 8 pi r நாட். இதை நம்ம வச்சுக்கோங்க, நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் இதை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சுன்னா நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் பார்ப்போம். ஏ ஆஃப் ஆர் மைனஸ் ஏ ஆஃப் ஆர் நாட் ஈக்குவல் டு ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் நாட். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆக்சுவல் வேல்யூ. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க? சேஞ்ச் இன் தி சர்ஃபேஸ், சேஞ்சஸ்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ வராது. ஸோ இதுதான் நம்ம எழுதணும். அப்போ எழுதலாமா? சேஞ்ச் இன் தி சர்ஃபேஸ். சேஞ்ச் இன் தி சர்ஃபேஸ் ஈக்குவல் டு நத்திங் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம எழுதிக்கலாம். அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது? ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் நாட். ஓகே, ஏ டேஷ் ஆஃப் ஆர் நாட் எங்கே இருக்குது? 8 pi r நாட் bracket r minus r நாட். ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போது 8 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் நாட் வேல்யூ எங்கே இருக்குது?
10 into bracket r value வந்து 9.8 minus 10. இதை நம்ம simplify பண்ணிக்கலாம். 80 pi into minus 9.8 minus 0.2 இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும்? 80 into 2 னா 160. அப்போ 16 minus 16 pi centimeter cube. ஓகே, இதோட மீனிங் என்னது? டிக்ரீசஸ். மைனஸ் வந்தாலே நமக்கு டிக்ரீசஸ்னு அர்த்தம். ஓகே, ஆக்சுவலாக இது ஏரியாவில் நமக்கு கியூப் வரக்கூடாது, ஸ்கொயர் வரும். இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து வைக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீசஸ். இந்த டிக்ரீசஸ் வேர்டு நம்ம எழுதியாச்சுன்னா நம்ம மைனஸ் எழுதக்கூடாது. 16 pi centimeter square. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான